இப்போ இங்க இந்த ஸ்டேஜ்ல நிற்கும் போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ரொம்ப ஃபுல்ஃபில்டான ஒரு மைண்ட்ல இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதோட டைரக்டர் ரமேஷ் பாரதி சாருக்கு தான் நான் நன்றி சொல்றேன். பிகாஸ் என்ன இந்த கேரக்டர் அவங்க நம்பி கொடுத்தது இட்ஸ் லைக் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து இன்னொரு ஊர்ல இருந்து இங்க வந்து ஒரு தமிழ் படத்தை ஒன்று பண்றோம். அப்ப அவங்க அந்த லாங்குவேஜ் பேரியர் பார்க்காம மேபி அந்த ஒரு கல்ச்சரல் பேரியரை கூட பார்க்காம அவங்க அதை வந்து என்ன பண்ண வச்சிருக்காங்க, விச் இஸ் அ கிரேட் டீல். என்னை நம்பி அந்த கேரக்டர் கொடுத்ததுக்கு சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அப்புறம் எடுத்து சொல்லணும்னா இப்போ நீங்க ட்ரெய்லர் பார்த்தீங்க, டீசர் பார்த்தீங்க, உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்கீங்களா? எவ்ரிபடி லவ்ட் இட் ரைட்? இப்போ கண்டிப்பா நம்ம படம் வந்து தியேட்டர்ல இந்த மந்த் எண்டுக்குள்ள ரிலீஸ் ஆகும். டேட் கண்டிப்பா சொல்லுவீங்க. ஸோ எல்லாரும் போய் படத்தை பாருங்க. அண்ட் அப்புறம் எடுத்து சொல்லணும்னா இதோட ப்ரொடியூசர்ஸ் கிஷன் சார், ஆரியன் சந்த் சார், பதம் சந்த் சார், இவங்க தான் இதோட பேக் போன் அண்ட் சப்போர்ட். பிகாஸ் இவங்க இல்லைன்னா இந்த படம் இந்த இந்த ப்ரெஸ் மீட் எதுவுமே நடந்திருக்காது. அண்ட் அவங்களுக்கு ஒரு ஹியூஜ் எப்படி சொல்றது, லைக் ஹியூஜ் ரெஸ்பெக்ட் அண்ட் மேபி இது சொல்றேன், ரெஸ்பெக்ட் சொல்றேன்னா. அண்ட் அதர் தன் தட் என்னோட கோஸ்டார் ரஜினி கிஷன் சார். கிஷன் சார் எனக்கு வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. அண்ட் அவங்களுக்கு சில இடத்துல வந்து எனக்கு சில கன்ஃபியூஷன்ஸ், அவங்களுக்கு சில கன்ஃபியூஷன்ஸ். ஏன்னா அந்த படம் ஸ்டார்ட் பண்ற டைம்ல ஒரு 2 பேர் சேர்ந்து அந்த ஒரு படம் நடிக்கும் போது இருக்கிற சில கன்ஃபியூஷன்ஸ் இருப்பாங்கல்ல, லைக் ஹீரோ ஹீரோயின் பண்ணும்போது. ஸோ அந்த கன்ஃபியூஷன்ஸை நாங்க சேர்ந்து செட்ல உட்கார்ந்து இருந்து அந்த கேரக்டரை வந்து எப்படி டெவலப் பண்ணிக்கலாம், அந்த கேரக்டர்ல என்னென்ன பண்ணிக்கலாம், என்னென்ன பாடி லாங்குவேஜ் கொடுக்கலாம், என்னென்ன அந்த மைன்யூட்டான எக்ஸ்பிரஷன்ஸ் என்னென்னலாம் கொடுக்கலான்ற டிஸ்கஷன் வச்சு நாங்க வந்து நிறைய இது டெவலப் பண்ணி பண்றதுக்கு முயற்சி பண்ணியிருக்கோம். அதுதான் கரெக்டாக நினைக்கிறேன். ஓகே. அண்ட் டெஃபினெட்லி ஐ ஹாவ் டு அப்ரிஷியேட் the songs and songs composition எல்லாம் பண்ணியிருக்கிற ஜான் சார். இட் கேம் அவுட் ரியலி வெல். நான் சாங் கேட்ட டைம்லயே எனக்கு வந்து சாங்ஸ் இந்த 3 சாங்குமே ரொம்ப பிடிச்சி போச்சு. அண்ட் நாங்க வந்து ரிப்பீட்டடா அதை கேட்டுட்டே இருந்தோம். லைக் அந்த இப்போ கொரியோகிராஃபி பண்ணி நம்ம அந்த டான்ஸ் பண்ணும்போதா இருந்தாலும் அந்த சாங்ஸை வந்து உள் வாங்குவோன்னு அதுதான் கரெக்டா நினைக்கிறேன். உள் வாங்குற டைம்ல வந்து இட் வாஸ் சச் எப்படி சொல்றது, இட் வாஸ் சோ பியூட்டிஃபுல். அண்ட் அதை வந்து அப்படியே படிச்சிட்டோம் நம்ம. அப்படியே நானும் கிஷன் சாரும் ஒரு பேப்பரை வச்சுட்டு படிச்சுட்டு லிரிக்ஸை படிச்சுட்டு நடந்தோம். அதுல எனக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருந்தது. ஆனா அவங்க வந்து எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணி என்ன வந்து அந்த சாங்ஸா இருந்தாலும், ஷூட் பண்ற டைம்ல இருந்தாலும், டைரக்டரா இருந்தாலும், கிஷன் சாரா இருந்தாலும் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ இட் வாஸ் குவைட் எனக்கு ஈஸியா இருந்தது. அப்புறம் என்னோட மீதி இருக்கிற கோஸ்டார்ஸ் நம்ம மொட்டை ராஜேந்திரன் அண்ட் அண்ணா அண்ட் கூல் சுரேஷ் அண்ணா. அப்புறம் எனக்கு எனக்கு வந்து முனிஷ்காந்த் அண்ணா. எனக்கு ஒவ்வொருத்தவங்க லைக் ஐம் பிட் யூனோ பதட்டமா இருக்கேன். பட் இருந்தாலும் எனக்கு ஒவ்வொருத்தவங்களும் நிறைய சப்போர்ட் பண்ணாங்க. அதுலயும் முனிஷ்காந்த் அண்ணாக்கு, ஏன்னா அவரு ரொம்ப நான் வந்து சின்ன வயசுல இருந்தா நான் வந்து நிறைய படங்கள் பார்த்திருக்கேன். அதில் தமிழ் படத்துல நிறைய அவரை பார்த்திருக்கேன். எனக்கு அவர் கூட பண்ணும்போது எனக்கு அந்த அது ஒவ்வொரு ஷாட்டுக்கு முன்னாடி எனக்கு ஒரு பதட்டம் இருந்துட்டே இருந்தது. லைக் எப்படிதான் நடிக்க போகுது அவங்களுக்கு ஆப்போசிட்டான்றது. பட் அவங்க என்னை வந்து ரொம்ப எப்படி சொல்றது, எனக்கு அந்த சீன்ஸ் எல்லாம் வந்து என்ன பண்ணணும், எப்படி அந்த டைமிங், நம்ம அந்த டைமிங் எப்படி பிடிச்சி பண்ணணுங்கிறதெல்லாம் கரெக்டா எனக்கு வந்து சொல்லி கொடுத்து எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். அவனும் சின்ன வயசு இல்லை நான் சொல்றது. பட் இருந்தாலும் லைக் அண்ட் அந்த சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி. கூல் சுரேஷ் அண்ணா, அவரு நான் சொல்ல வேண்டியது அவங்க கரெக்டா உங்ககிட்ட சொல்லிட்டேன். அந்த ஒரு இன்சிடென்ட் மறக்கவே முடியாது. பிகாஸ் இது த்ரூ அவுட் இந்த பிளேல வந்து நான் வந்து ஒரு எப்படி சொல்றேன்னா கேரக்டர் அந்த அளவுக்கு டீப்பா உங்ககிட்ட சொல்ல முடியாது. பிகாஸ் எனக்கு அது சொல்ற இது எனக்கு அவங்க கொடுக்கல. ஸோ இருந்தாலும் என்னோட ஒரு கேரக்டர்ல ஒரு சர்டன் போர்ஷன்ல வந்து எனக்கு ஒரு அந்த ஒரு பேய் மாதிரி ஒரு திங் வரும்.
ஸோ அந்த ஒரு சீக்வன்ஸ் எடுத்த டைம்ல வந்து பாவம் அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, சீரியஸ்லி கஷ்டப்பட்டாங்க. அண்ட் அவங்க செயினை நான் அறுத்துட்டேன். அது அது கோல்டுன்றது எனக்கு தெரியல முதல்ல. அது அவங்களோட ஓன் ப்ராப்பர்ட்டின்றது எனக்கு தெரியல. சரி நம்ம தான் அந்த ஒரு சீன் அந்த ஷாட் பண்ணுவோங்களே, அது பிரச்சனை இருக்காது. அவ்வளவு எப்படி சொல்றது? அவ்வளவு ஸ்ட்ராங்கா ஸ்ட்ரெngth குடுத்து நான் புடிச்சு இழுத்துட்டேன். சோ அதுல வந்து அது அருந்து போச்சு. சோ அது எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. பட் அதுக்கப்புறம் அத லைக் அது சீன்ஸா பார்க்கும்போது இட்ஸ் ரொம்ப பியூட்டிஃபுல்லா வந்திருக்கு. ரியலிஸ்டிக்கா வந்திருக்கேன். அதனால பிரச்சனை இல்லன்னு நினைக்கிறேன் நான். ஆமாமா. ஹிட் ஆனா கண்டிப்பா அண்ணனுக்கு நான் வாங்கி குடுக்குறேன் அப்படின்னு நினைக்கிறேன். அ அ இங்க அண்ணா, இங்க அண்ணன்னு சொல்றேன் நான். அவுட் ஆஃப் ரெஸ்பெக்ட் அப்படி சொல்றேன். ஆமா. சோ ஆமா. ஆமா, ஆமா, ஆமா. ஓகே. அண்ட் அதுக்கப்புறம் ஸ்டன் மாஸ்டர் இருந்தாலும், அப்புறம் கொரியோகிராஃபர்ஸ் இருந்தாலும், உங்க எல்லாருமே என்ன ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. டான்ஸு நான் வந்து கிளாசிக்கல் டான்ஸ் படிச்சிருக்கேன். அத விட்டு நான் இந்த மாரி ஒரு திங்ஸ் பண்றது ஃபர்ஸ்ட் டைம். சோ அது எனக்கு ஒரு கொஞ்சம் டிஃபரெண்டான எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது. கொரியோகிராஃபர்ஸ், டான்ஸ் மாஸ்டர் எவ்ரிபடி ஹேவ் சப்போர்ட்டட் அஸ். ஸோ டோட்டலி சொல்லணும்னா இந்த ஹோல் ஜேர்னிக்கு அப்புறம் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாரும் த்ரூ அவுட் இந்த டீம் வந்து ஒரு சின்ன டைம் ஸ்பேனுக்குள்ள நம்ம வந்து இப்படி ஒரு நல்ல ஒரு படத்தை எடுத்து முடிச்சிருக்கோம். அண்ட் ஹோப்ஃபுல்லி இன் தியேட்டர்ஸ் எல்லாரும் அது நல்லபடியா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு எதிர்பார்க்கிறேன். அண்ட் கண்டிப்பா மீடியா சப்போர்ட் எங்களுக்கு கடைசி வரைக்கும் தேவைப்படும். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். எல்லாரும் இங்க வந்ததுக்கு நன்றி. அண்ட் கீப் ஆன் சப்போர்ட்டிங் அஸ், கீப் ஆன் ப்ரேயிங் ஃபார் அஸ். தேங்க்யூ ஸோ மச். இந்த படம் பற்றி சொல்லணும்னா ஸ்டார்டிங் நாங்கள் வந்து ஒரு ஜனவரி ஃபெப்ரவரியில் இந்த கதை கேது ஆக்சுவலி 2025ல. ஸோ டைரக்டர் சார் கதை சொன்னார். அதோட சேர்த்து ஒரு 3-4 கதை சொன்னார். அந்த நேரத்தில் எல்லா கதை நல்லா இருந்தது. பட் அவரையும் நான் கேட்டேன், சார் எந்த கதை எனக்கு ஆப்டாக இருக்கும்? ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் ஒரு படம் பண்ணியிருக்கேன், செகண்ட் ஒரு பேன் இந்தியா படம் பண்ணியிருக்கேன். ஸோ தேர்ட் வந்து நான் வந்து ஒரு பெரிய ஹீரோவாக வரணும், ஏதான் என்னோட முயற்சி. நான் வந்து சும்மா ஒரு படம் பண்ணிட்டு வீட்டில் உட்கார மாதிரி என்னோட ஆம்பிஷன் இல்லை அந்த நேரத்தில். ஸோ திஸ் மை தேர்ட் ஃபிலிம். ஸோ அவர் சொன்ன, இல்லை சார் இந்த படம் பண்ணுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு ஆப்டான சப்ஜெக்ட், ப்ளஸ் பேசிக்லி இது வந்து காமெடி ஹாரர் சப்ஜெக்ட், அதனால உங்களுக்கு வந்து இதாக இருக்கும். சரி, அந்த நேரத்தில் எல்லாம் டிசிஷன் எடுக்க முடியல ஆக்சுவலி. நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணலாமா? ஏன்னா நம்மளே ப்ரொடக்ஷன் பண்ணி நம்மளும் ஆக்டிங் பண்ணோம்னா ரொம்ப கஷ்டமான ஒரு திங். சரி, ஐ டுக் லிட்டில் டைம். தென் நாங்கள் வந்து ஒரு மே மே ஜூன் நான் வந்து மேல கன்ஃபார்ம் பண்ணேன். சரிங்க சார், நம்ம வந்து இந்த ப்ரொடக்ஷன் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி எங்கள் 2 அண்ணங்க அவங்களெல்லாம், எங்கள் டீம் மாலிக் சார் அவங்களெல்லாம் கூப்பிட்டு கதை கேட்டேன். எல்லா பேருக்கும் ரொம்ப பிடிச்சது. இல்லைங்க நீங்கள் வந்து கண்டிப்பாக பண்ணுங்க, பண்ணலாம் நம்மன்னு. ஒரு மேல நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம் ப்ரீ ப்ரொடக்ஷன். அவர் எல்லாமே ரெடி பண்ணிட்டார் ஆக்சுவலி. அப்போவே அவர் சார் சொன்னார், சார் என்கிட்ட ஃபுல் டீம் இருக்குது, நீங்கள் வந்து என்னை நம்பிட்டு இந்த படம் பண்ணுங்கள், நான் வந்து கண்டிப்பாக இந்த படம் வந்து நான் ஹிட்டாக பண்ணி கொடுக்குறேன் உங்களுக்கு, எனக்கு வந்து உங்களை சப்போர்ட் வேணும் பேசிக்லி. எனக்கு தெரிஞ்சு நம்ம வந்து சரி நாங்கள் வந்து ஒரு டேட் ஃபைனல் பண்ணோம். ஓகே சார், நம்ம எல்லாம் ஆர்டிஸ்ட் நாங்கள் ஃபைனல் பண்ணிட்டோம். ஆன் ஜூன் 28 நாங்கள் வந்து ஃபோட்டோஷூட் பிளான் பண்ணோம். சரி, ஃபோட்டோஷூட் பிளான் பண்ணலாம். எங்களுக்கு நம்ம மனிஷ்காந்த் அண்ணா, மட்ராஜன் அண்ணா, கல்கி அண்ணா, கூல் சுரேஷ் அவங்க எல்லாமே கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். மட்டும் ஒரே ஒரு ஹீரோயின் மட்டும் தான் எங்களால் கன்ஃபார்மே பண்ண முடியல டில் 26 ஜூன். ஆக்சுவலி நாங்கள் வந்து நிறைய ஹீரோயினை போய் அப்ரோச் பண்ணோம். பட் நிறைய பேர் வந்து they said no. There could be various reason, நிறைய ரீசன் இருக்கலாம் நோ சொல்றதுக்கு. மைட் பி நான் ஒரு புது ஆர்டிஸ்ட், நான் வந்து ஒரு ரொம்ப ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் இல்லை, நிறைய ரீசன் நான் கேள்விப்பட்டேன். ஐ டோன்ட் நோ வாட் எவர் இட் குட் பி. ஸோ அந்த நேரத்தில் நம்ம தொண்டன்வாலா அவர்கிட்ட நான் பேசியிருந்தேன், இந்த மாதிரி எங்களுக்கு இந்த படத்துக்கு ஹீரோயின் வேணும். அவர் சில ஃபோட்டோஸ்லாம் அனுப்பிச்சாரு, வீடியோஸ் அனுப்பிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்களும் டைரக்டர்ஸோடும் பிளான் பண்ணோம். சரி, இவங்க வந்து ஆப்டாக இருப்பாங்க. ஸோ தேங்க்ஸ் த காயத்ரி அலைன்ஸ் தேவிகா ஃபார் அக்செப்டிங் மீ ஆஸ் அ கோ ஸ்டார் பேசிக்லி. ஸோ நாங்கள் வந்து ஃபோட்டோஷூட், ஐ ரிமெம்பர் ஜூன் 28 வி டிட் ஃபோட்டோஷூட் அண்ட் வி ஃபினிஷ். தென் நாங்கள் வந்து ஆன் ஜூலை 7 நாங்கள் வந்து இந்த பூஜை போட்டோம். ஓப்பனாக சொல்ல போனால் ஹேட்ஸ் ஆஃப் டு டைரக்டர். என்ன ஒரு எனர்ஜி! அவர் 24/7 வந்து அவர் வந்து ஒர்க் அவுட் பண்ணுறாரு ஆக்சுவலி.
ஐ குட் சே எங்கள் அப்பாவுக்கு அப்புறமா நான் வந்து ஒரு ஆள் இந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணுறதுனா ஐ குட் சே டைரக்டர் பேசிக்லி. நாங்கள் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கும் 7th ஜூலை நாங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது நாங்கள் 9 o'clock பூஜை பண்ணிவிட்டு வி ஹேட் லொக்கேஷன் சேஞ்ச் அண்ட் 6 AM வரைக்கும் நாங்கள் ஷூட் பண்ணோம் அன்றைக்கி ஃபஸ்ட்டு டே. அவர் அப்படியே எனர்ஜி, ஒரு டேரக்டர்னா பேசிக்கலி நாங்கள் ஆர்டிஸ்ட்னா நாங்கள் வந்து ஒரு 9 o'clock ஒரு 7 o'clock வந்து நாங்கள் மேக்கப் பண்ணி நாங்கள் கேரவேன் உட்காந்துருவோம். எப்போ கூப்பிடுவாங்களோ நாங்கள் வி ஆர் ப்ரிப்பேர்ட். பட் அவர் வந்து அப்படி இல்லை. அவங்க வந்து 6 மணிக்கு வந்து எல்லாமே செட் ஆயிடுச்சா ரெடி ஆயிடுச்சா எல்லாமே பார்த்துட்டு அவங்க எல்லாமே செட் பண்ணி திருப்பி நாங்கள் இப்போ எக்ஸாம்பிள் 9 o'clock எங்கள் டைம்னா 9 o'clock நாங்கள் போயிடுவோம். பட் அவர் வந்து 11 o'clock 12 o'clock வரைக்கும் உட்காந்து மீதியெல்லாம் நெக்ஸ்ட் டேக்கு ப்ரிப்பேர் பண்ணுறது. ஸோ ரியலி ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம். பட் ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும் என்னை ஏமாத்திட்டார் ஆக்சுவலி. எனக்கு வந்து டைலாக்ஸே கொடுக்கல. எண்டு வரைக்கும் நான் கேட்குறேன், சார் எனக்கு டைலாக் கொடுங்க சார், எனக்கு தமிழ் கொஞ்சம் வீக்கு, எனக்கு டைலாக் ப்ரிப்பேர் பண்ணணும், கொடுக்குறேன் சொல்லி என்னை அப்படியே அவர் ஏமாத்திட்டாரு. அதுக்கப்புறம் நான் கேட்டேன், சார் என்ன சார் நீங்கள் டைலாக்கே கொடுங்க, நான் எப்படி சார் நான் வந்து பர்ஃபார்ம் பண்ணோம்? அவர் சொன்னார், இல்லைங்க இது வந்து காமெடி படம், இது பேசிக்லி டைமிங் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் நிறையா காமெடி படம் பாருங்கள், அதை வச்சு நீங்கள் உங்களை ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஏன்னா நீங்க வந்து ஒரு சீனியர் ஆர்டிஸ்டோட வேலை பண்றீங்க. முனிஷ்காந்த் சார் இருக்காங்க, மொட்டராஜன் சார் இருக்காங்க, கல்கி அண்ணா இருக்காரு, கூல் சுரேஷ் இருக்காரு. அவங்க அங்க அந்த நேரத்துல வந்து ஒரு இம்ப்ரவைசேஷன் ஆகும் டைலாக்ஸ் வந்து. அந்த இதில் நீங்க உங்க டைலாக் நீங்க மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அதை விட்டு வெளில வரதுக்கு டைம் ஆகும் நம்மளுக்கு. ஸோ நீங்க ரிலாக்ஸா போங்க, நான் உங்களை வந்து பத்திரமா நான் பாத்துக்கிறேன்னு. அதுக்கப்புறமா நம்ம அவர் சாரு ஃபுல் டீம் பேசிக்கலி சார் எல்லாம் செட் பண்ணிட்டாரு. ஏன்னா நான் வந்து கொஞ்சம் எனக்கு ஹிஸ்டேட்டாக இருந்தது. நம்ம வந்து ப்ரொடக்ஷன் பண்ணோம், ஆக்டிங்கும் பண்ணோம், எப்படி நம்ம எல்லா பேரும் சமாளிக்கிறது. ஸோ சொல்லப்போனால் டிஓபி சதீஷ் சார், நம்ம மியூசிக் டைரக்டர் ஜோன்ஸ் ரோபர்ட் சார். டிஓபி பற்றி சொல்லணும்னா நாங்கள் வந்து ஒரு பர்டிகுலர் ஷாட் ஒரு நாள் எடுத்தோம். அவர் வந்து டைரக்டர் கட்டு சொல்ல அவர் சொல்றாரு திருப்பி ஷார்ட் ஒன் ஷார்ட் எடுக்கணும்னு. நான் என்னடா இவர் சொல்றாரு, சரி ஏதோ இருக்கும், மைட் பி ஃப்ரேம் ஏதோ அட்ஜஸ்ட்மெண்ட் ஆயிடுச்சு, இல்லை கேமரா ஏதோ இருக்கு நினச்சி இது பண்ணேன். அது மாதிரி 2-3 தடவை ரீடேக் எடுத்தாரு. அதுக்கப்புறம் நான் நெக்ஸ்ட் நான் போய் கேட்டேன், சார் ஏன் சார் அந்த பர்டிகுலர் ஷார்ட்ல நீங்க ஏன் சார் என்ன ரீடேக் சொன்னீங்க? இல்லை சிரிச்சு சொன்னார், சார் இல்லை சார் நீங்க பண்ணது ரொம்ப கியூட்டா இருந்தது, அது நான் வந்து உங்க ஃபேன் ஆயிட்டேன் அதை பார்த்துன்னு. நெக்ஸ்ட் நம்ம ரோபர்ட் சார் பற்றி சொன்னோம்னா, டைரக்டர் சார் தான் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணார். எல்லாம் ரெக்கார்டிங் எல்லாம் போயின்னு இருந்தது. நான் நினச்சேன், சரி ஏதோ ஒரு பாட்டு நம்மளுக்கு நல்லா வந்தால் போதும் படத்துக்கு, அதை வச்சு நம்ம கொஞ்சம் வைரல் பண்ணி படத்தை ஹிட் பண்ணிக்கலான்னு. பட் ரியலி ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம். ஐ ஜஸ்ட் லவ் ஆல் த 3 songs. அண்ட் பேசிக்லி சிங்கர்ஸ் பாட முன்னாடி அவர் பாடி எங்களுக்கு கொடுத்து அதை வச்சு தான் நாங்கள் வந்து ஆக்சுவலி ஷூட்டிங் போனோம். ஸோ இப்போ அவர் வாய்ஸ் என் மைண்டில் வந்து அப்படியே ஸ்டக் ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் ஜிவி பிரகாஷ் சார், ஆந்தனி தாஸ் அண்ணா வாய்ஸ் எடுக்கிறதுக்கு எனக்கு திருப்பி நான் பல தடவை கேட்டுட்டு தான் எனக்கு வந்து அது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆச்சு. நான் ஃபர்ஸ்ட் எனக்கு நாங்கள் ரெக்கார்டிங் பண்ணுவோம் ஆந்தனி தாஸ் அண்ணது என்ன கேட்டார், சார் எப்படி இருக்கு, என்னால் எதுவுமே பதில் சொல்ல முடியல. ஏன்னா நான் அவர் வாய்ஸ் எனக்கு மைண்டில் செட் ஆயிடுச்சு ஆக்சுவலி. அதுக்கப்புறமா கேட்க ஆட்டோமேட்டிக்காக அது யூஸ் டு இட் ஆயிடுச்சு. ஸோ தேங்க்ஸ் சார். படத்தில் 5 பாட்டு இருக்கு. ஆக்சுவலி 3 பாட்டு தான் சொன்னாங்க. அவர் டைரக்டரும் அவங்க என்ன பண்ணான்னு தெரியல, 2 பாட்டை ஒன்று ஆட் பண்ணிட்டாங்க. அந்த பாட்டும் ரொம்ப நல்லா வந்திருக்கு. இன்ஃபேக்ட் எனக்கு 2-3 நாள் முன்னாடி யாரோ கேட்டாங்க, இந்த 3 பாட்டில் உங்களுக்கு எந்த பாட் ஃபேவரட்? நான் சொன்னேன், எனக்கு 3 பாட்டும் எனக்கு ஃபேவரட்டாக தான் இருக்கு. ஐ கான் சூஸ் இன் பிட்வீன் ஒன். ஸோ தட் இஸ் ரியலி டிஃபிகல்ட். நெக்ஸ்ட் நம்ம முனிஷ்காந்த் சார், அவர் பற்றி சொல்லணும்னா, நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ஷூட், ஆக்சுவலி அவர் தேர்ட் டே நாங்கள் வந்து இது வந்தோம். ஸோ எனக்கு வந்து ஐயோ நம்ம பெரிய ஆர்டிஸ்டோட பண்ணுறோமே, நம்ம ஒரு சின்ன ஆர்டிஸ்ட், நம்ம எப்படி வந்து அவர் டைமிங்கில் அவர் இதில் நம்ம வரோம், எனக்கு ரொம்ப எக்ஸ்டென்ட்டாக இருந்தது. ஆனால் பட் ஹி மேட் மீ ஸோ கம்ஃபர்டபுள் ஆன் செட். இல்லை தம்பி இப்படி பண்ணுங்க, இல்லை தம்பி இப்படி இந்த ஆங்கிள் நில்லுங்க, நான் இப்படி சொல்கிறேன் நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, நிறைய சஜஷன் கொடுத்தாரு, நிறைய எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணார். மொட்டராஜன் சார் வண்ணை பற்றி கூட சொன்னோன்னா வெரி டவுன் டு அர்த். கேரவேன்லேயே உட்கார மாட்டார் அவர். சார் இந்த கேரவேன் இருக்குது சார், உள்ளே உட்காருங்க சார், உள்ளே உட்காந்து சாப்பிடுங்க சார்னா, இல்லை எனக்கு காத்தோட்டமா இதான் நல்லா இருக்குன்னு. ரியலி வெரி டேலண்டட். அதுக்கப்புறம் நம்ம கூல் சுரேஷ் அவர் பற்றி சொல்லவே தேவையில்லை. ஆக்சுவலி ஓப்பனாக சொல்ல போனால் டைரக்டர் சார் சொன்னார், சார் நம்ம இந்த கேரக்டருக்கு கூல் சுரேஷ் சார் ஓகே கன்ஃபார்ம் பண்ணலாம். சரிங்க சார் நீங்கள் பேசுகிறீங்க சார், பேசினா இருக்கும் கன்ஃபார்ம் பண்ணிடுங்க. நாங்கள் இங்கே 3 நாள் ஷூட் பண்ணோம். அதுக்கப்புறம் நாங்கள் ஏற்காடில் ஷூட் பண்ணோம்.
ஏற்காடுல ஆன் ஃபர்ஸ்ட் டே அவர் அவர் வரும்போது எங்களுக்கு 2 to 3 ஹவர்ஸ் எங்க ஷூட்டிங் ஸ்டாப் ஆயிடுச்சு. எனக்கு புரியல என்னடா என்ன ஆச்சு எதுக்காகன்னு பார்த்தா அவ்வளோ ஃபேன்ஸ் அவருக்கு. அப்போதான் எனக்கு தெரியும் அவ்வளோ ஃபேன்ஸ் ஃபாலோயிங் அவருக்கு இருக்கான்னு. அடுத்ததா சொன்னா கல்கி அண்ணா நாங்களும் ஃபுல்லா படத்துல நாங்களும் ஃபுல்லா டிராவல் பண்றோம். அவரும் எனக்கு நிறைய சஜஷன் கொடுத்தாரு, நிறைய ஹெல்ப் பண்ணாரு. இந்த மாதிரி இல்லை இப்படி பண்ணா நான் இந்த டைலாக் சொல்றேன், நீங்க இந்த டைலாக் சொல்லுங்க. நாங்க வந்து ஒரு ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டே எனக்கு அந்த மாதிரி ஷூட்டிங் ஸ்பாட் நம்ம ஷூட்டிங் பண்ற மாதிரி எனக்கு ஃபீலே ஆகல எங்குமே ஆக்சுவலி. பொதுவா நம்ம போறோம் நம்ம நடிச்சு வர மாதிரி எனக்கு எனக்கு அந்த ஃபீல் கொடுத்துட்டாங்க எல்லா பேரும் பேசிக்லி. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார், முனிஷ்காந்த் சார், நம்ம கூல் சுரேஷ்னா, கல்கி அண்ணா, ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளா என்னை பார்த்துக்கிட்டாங்க ஆக்சுவலி. நான் வந்து அஷ்டகர்மா பண்ணும்போது எனக்கு நிறைய பேர் சொன்னாங்க என்ன இந்த படத்துல பாட்டு இல்லை, ஃபைட் இல்லை, எதுவுமே இல்லை. ஸோ என் மைண்ட்ல இருந்தது சரி இது வந்து அஃப்கோர்ஸ் சப்ஜெக்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், ப்ளஸ் அலாங் வித் சப்ஜெக்ட் நம்ம ஒரு கமர்ஷியல் ஹீரோவா வரணும். அந்த படத்துல நான் வந்து ஹீரோவா எஸ்டாப்ளிஷ் ஆனேன், இந்த படத்துல நான் வந்து ஒரு பெரிய கமர்ஷியல் ஹீரோவா வருவேன்னு எனக்கு ஒரு ரொம்ப நம்பிக்கை இருக்கு. ஏன்னா கதை வந்து நான் சூஸ் பண்ணது வந்து பேசிக்கலி ஒரு ஹாரர் காமெடி. நாங்கள் 2 நாள் மட்டும் தான் ஃபர்ஸ்ட் காப்பி பார்த்தோம். ஐ எம் ஸோ ஹாப்பி அண்ட் ஸோ சாட்டிஸ்ஃபைட் வித் டைரக்டர்ஸ் ஒர்க், ஆல் த டீம் பேசிக்கலி. படம் வந்து நான் நினச்ச மாதிரி டைரக்டர் எனக்கு சொன்ன மாதிரி எனக்கு பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ ரியலி சாட்டிஸ்ஃபைட். ஐ pledge and seek support of all the press people. இந்த படத்தை வந்து நீங்க தான் ஹெல்ப் பண்ணணும், நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. உங்க சப்போர்ட்டால தான் நாங்க என்ன மாதிரி ஆர்டிஸ்ட், புது ஆர்டிஸ்ட் நாங்க வந்து நெக்ஸ்ட் லெவல்ல நாங்க போக முடியும். அடுத்தது அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் நம்ம சாரி பேர் எனக்கு சரி ஞாபகம் இருக்கிறது இல்லை. சிவா, வைரா, பிரபு, சுந்தர், ராகுல், அப்படியே அவருக்கு வந்து நம்ம டைரக்டர் சருக்கு கூடவே எல்லாமே கூட இருந்து அவ்வளோ வந்து யாருமே வந்து நாங்கள் டயர்ட் ஆகிட்டோம். நாங்கள் ஏன்னா எங்களுக்கு வந்து பேசிக்கலி நாங்கள் ஷூட்டிங் டைம் வந்து எங்களுக்கு வந்து 2 PM to 6 AM ஆல்மோஸ்ட் எங்களுக்கு தெரிஞ்சு ஒரு 10-15 days அப்படி தான் நாங்கள் வந்து பண்ணோம் ஆக்சுவலி ஷூட்டிங். அதுக்கப்புறம் ஒரு ஒன்றரை கால் ஷீட் 9 to 9 அந்த மாதிரி பண்ணுவோம் டே எஃபெக்ட். ஏன்னா எங்களுக்கு வந்து நைட் எஃபெக்ட் ரொம்ப அதிகமாக இருந்தது, அதனால அவர் அந்த டைமிங் ப்ரிஃபர் பண்ணார். ஸோ அதில் வந்து டிஓபி சைட்லேருந்து நம்ம இவர் யோகேஷ், ரெண்டு கேமரா யூனிட் இருந்தது எங்களுக்கு பேசிக்லி. எல்லாமே நாங்கள் வந்து ஒரு டீமாக அவ்வளோ அமைஞ்சிச்சு எங்களுக்கு. அதான் ஒரு ஒரு படம் பண்ணும்போது எங்கள் அப்பா தான் சொல்லார் எப்பவுமே, ஒரு டீமாக சாரி அப்பா பேர் சொன்னா நான் கொஞ்சம் எமோஷனல் ஆயிடுறேன். ஒரு டீமா நாங்க வந்து அப்படியே ஜெல் ஆயிட்டோம். யாருமே வந்து ஒரு இது இல்லை எங்களுக்கு வந்து இவங்க வேற யாரோ அது ஒரு ஒரு டீம் ரொம்ப எங்களுக்கு வந்து ஒரு ரொம்ப ஒரு ஜெல் ஆயிட்டோம் பேசிக்லி. இதுக்கு தான் சொன்னது பெண்களை வந்து காம்பேரா பண்ணணும். ஏன்னா இந்த மாதிரி ஃபீலிங்கான டைம்ல டக்குன்னு வாட்டர் பாட்டில் எடுத்து கொடுப்பாங்க, அப்போ அவங்களுக்கு ஒரு ரிலாக்ஸா இருக்கும். அந்த தம்பி ஆம்பளை பையனை போட்டு சாரி சாரி சார், ஏன்னா ஃபீல் பண்றப்போ அந்த நேரம் எப்பவுமே சரி நமக்கு ஒரு ஃபீலிங் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல ஆறுதலா இருக்கிறது வந்து பெண்கள் தான். அது தங்கச்சியாவா இருக்கலாம், அக்காவா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், அம்மாவா இருக்கலாம். அதுக்கு என் வைஃப் இருக்காங்க சார். இருக்காங்களா தங்கச்சி? சாரோட கண்ணில் தண்ணி வராம பாத்துக்கணும். ஓகே ஓகே ப்ரொசீட். பேசிக்லி நாங்கள் ஷூட் கூட பண்ணும்போது டியூரிங் ஆகஸ்ட், ஏன்னா எங்களுக்கு டெய்லி மழை 1 hour 2 hour எவ்ரிடே எங்களுக்கு வந்து மழை. அதை வந்து நான் பிளெஸிங் எடுத்துட்டேன். பிகாஸ் என்னை பொறுத்த வரைக்கும் அதை வந்து அப்பா வந்து மேலே இருந்து என்னை பிளெஸ் பண்ணுறாருன்னு நான் எடுத்துக்கிட்டேன் அது. ஸோ ஐ ரியலி மிஸ் ஹிம் ஆக்சுவலி. சாரி. நெக்ஸ்ட் நம்ம லிரிக்ஸ் நவீன் சார் ரொம்ப நல்லா பாட்டு எழுதி கொடுத்துருக்காரு, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். நம்ம ஸ்டண்ட் மாஸ்டர் யூனிவர்சல் ராஜேஷ் சார், ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. அது ஒரு காமெடியான ஒரு ஃபைட், அது ரொம்ப நல்லா ஒர்க் அவுட், ரொம்ப நல்லா வந்திருக்கு ஆக்சுவலி. என்னோட கோரியோகிராஃபர்ஸ் விஜய் மாஸ்டர், வினோத் மாஸ்டர். பேசிக்லி நான் வந்து ரொம்ப ஐ எம் வெரி குட் டான்சர்.
நான் வந்து நிறைய ஸ்டேஜ் ஷோ பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு டான்ஸ்னா என்னோட ஃபோட்டோ பேசிக்லி. ஸோ ஐ எம் வெரி ஸ்ட்ராங் இன் தட். ஸோ நாங்கள் ஃபர்ஸ்ட் டே ஷூட்டே வந்து எனக்கு வந்து பாட்டு தான், சாங் தான் நாங்கள் பண்ணோம். ஸோ தேங்க்யூ டைரக்டர் ஃபார் பிளானிங் தட். சாரி, விஜய் மாஸ்டரும் வினோத் மாஸ்டர் அவர் ஏதோ ஷூட்டிங் இருக்காங்க, அதனால அவங்க கிளம்பிட்டாங்க. நம்ம மொட்டராஜன் அண்ணா கூட அவர் ஹைதராபாத்ல இருக்காரு. ஸோ இஸ் செட் ரிகார்ட்ஸ். அவர் வர முடியல. கல்கி அண்ணா கூட இங்கே ஏதோ 2-3 ஷூட்டிங்கில் இருக்காரு. ஸோ அவர்னாலையும் வர முடியல. நெக்ஸ்ட்டு நம்ம ப்ரொடக்ஷன் மேனேஜர் சந்துரு பற்றி சொன்னோம். ஏற்கனவே ஒரு 4-5 படம் பண்ணியிருக்காரு. எனக்கு வந்து ஒரு 10 வருஷமாக பழக்கம். ஸோ பேசிக்லி ஃபுல் டீம், டைரக்டர் டீம், ப்ரொடக்ஷன் மேனேஜர் மட்டும் தான் என் ஆள் இந்த படத்தில். அவர் வந்து எனக்கு எங்குமே, நான் முதலே சொல்லிட்டேன், நான் வந்து ப்ரொடக்ஷன், நான் செட்டில் வந்துட்டேன், நான் வந்து ஆக்டர் தான், நான் வந்து ப்ரொடியூசராக நான் வந்து டீல் பண்ண மாட்டேன். இன்னும் நீங்கள் தான் எல்லாமே பார்க்கணும். ஸோ ரொம்ப தேங்க்ஸ் சந்துரு. அது வந்து நீங்கள் வந்து என்னை எல்லாத்துலேயும் நீங்கள் வந்து என் ஒர்க்கை வந்து ரொம்ப ஈஸி பண்ணிட்டீங்க ஆக்சுவலி. என்னை பொறுத்த வரைக்கும் எங்கள் செட்டில் எங்கேயுமே சண்டை இல்லை, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, எதுவுமே இல்லை. ரொம்ப நல்லபடியாக ஷூட்டிங் முடிஞ்சிச்சு. ஸோ ரியலி தேங்க்ஸ் டு சந்துரு, ஸ்ரீனி, அதுக்கப்புறமா நம்ம பிஆர்ஓ ஏம் சார், சதீஷ் சிவா, ஓப்பனாக சொல்லுவேன் மாலிக் சார், அவரும் படத்தில் நடிச்சிருக்காரு. ஸோ ஐ எம் ரியலி ஹாப்பி. அவரும் வந்து கூட ஃபுல்லாக எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காரு. எங்கள் அண்ணன் 2 அண்ணன், பதம் அண்ட் அரியன், என்னை வந்து ஃபுல் பேக் போன். நீ என்ன பண்ணுற, நீ பண்ணு, நான் உங்களுக்கு எப்போவுமே உங்களுக்கு நான் பின்னாடி இருக்கேன். மை மாம், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் கிவிங் மீ பர்த் பேசிக்லி. மை ஒய்ஃப் ரேகா, எப்பவுமே சொல்லுவாங்க ஒய்ஃப் தான் பெஸ்ட் கிரிட்டிக்ஸ் ஆக்சுவலி. ஸோ நாங்கள் வந்து ஒரு பாட்டு ஷூட்டிங் பண்ணி அந்த பாட்டை நான் காட்டினேன். எனக்கு பயம் இருந்தது, என்னடா நம்ம வந்து ஒரு ரொமான்டிக் சீன் பண்ணுறோம், அவங்க எப்படி ஃபீல் பண்ணுவாங்கன்னு. ஸோ அவங்க பார்த்து, இல்லையே நீ சரியா பண்ணலையே, இதை நீ ஒன்றும் இப்படி பண்ணியிருக்கலாமே, அப்படி பண்ணியிருக்கலாம் அப்படின்னு. நான் அது பயந்து பண்ணுறேன், எனக்கு தான் தெரியும் அது. பட் she is being support because she know that is required for the scene you have to do. So really thanks Rekha, my son Chinmay, Janvi, daughter, thanks for your support. Chetna, basically I want to thanks all the media and reporters. இந்த படத்து வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு. எண்ட் ஆஃப் த டே கண்டென்ட் இஸ் த கிங். ஸோ நீங்கள் வந்து எங்களை சப்போர்ட் பண்ணுங்க. இந்த படம் வந்து வேற லெவலில் வரணும். அதனால கண்டிப்பாக எங்களை சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. சாரி இன்கேஸ் யாரோ பேர் மறந்துட்டேன்னா, ஐ எம் லிட்டில் நர்வஸ். ஸோ யாரோ பேர் மறந்துருப்பேன். ரியலி சாரி ஃபார் தட். தேங்க்யூ. தேங்க்ஸ் அ லாட். எங்களை வாழ்த்துவதற்காக வந்து முரளி சார், திருமதி சார், அஜய் சார், உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களும் நன்றியும். ரஜினி கேங் இந்த படம் வந்து எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி ஒரு சாதாரண என்டர்டைன்மெண்ட் படம் தான். இதில் வந்து எல்லாமே இருக்கும். லைட்டாக ஒரு ஹாரர் மூடு இருக்கும், காமெடி இருக்கும், ஒரு ஸ்டோரி கரெக்டான ஒரு லைன் இருக்கும். ஸோ எல்லாருக்கும் பிடிக்கக்கூடிய ஒரு என்டர்டைன்மெண்ட் மூவியாக இருக்குன்றது எங்கள் எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை இருக்குது. அதை எல்லாரும் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு எதிர்பார்க்குறோம். இந்த இசை வெளியீட்டு விழாவில் முக்கியமான நபராக இருக்கக்கூடிய ஜோன்ஸ் ரோபர்ட், ஃபர்ஸ்ட் அவர்லேருந்து ஆரம்பிச்சிடுறேன். ஜோன்ஸ் வந்து ரொம்ப திறமையான ஒரு மியூசிக் டைரக்டர். நான் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், வேற வேற மியூசிக் டைரக்டர் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். இவர் கூட ஒர்க் பண்ணதுக்கு அப்புறம் நான் வேற எந்த மியூசிக் டைரக்டர்கிட்டையும் ஒர்க் பண்ணல. ஒரு 3 ப்ராஜெக்ட் நான் இவர் கூட தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அந்த அளவுக்கு ஒரு ரொம்ப சின்சியரான ஒரு மியூசிக் டைரக்டர், ரொம்ப திறமையானவர். அவர்கிட்ட இருக்க டேலண்டோட முக்கியமாக அவர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது, எந்த டைம்ல வேணாலும் நம்ம ஒர்க்கை முடிச்சு கொடுக்கறதுக்கு அவர் ரெடியாக இருப்பார். அதுதான் மெயினாக எனக்கு ஜோன்ஸ் கிட்ட ரொம்ப பிடிச்சது. நமக்கு டைம் டிலே பண்ண மாட்டார். இந்த டைம்ல முடிக்கணும் அந்த வேலையினாக்கா நம்பி கொடுக்கலாம். அந்த மாதிரி ஒரு நல்ல திறமையான ஒரு மியூசிக் டைரக்டர். அதே மாதிரி எங்களுக்கு உட்காந்து ஒர்க் பண்ணும்போது எங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு கெமிஸ்ட்ரி இருக்கும். அதனால வந்து ரொம்ப ஜாலியாக ஒர்க் பண்ணிக்குவோம். அதனால அவரோட நான் நிறைய ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இந்த படத்துல மொத்தம் 5 சாங்ஸ் இருக்கு. இந்த 5 சாங்ஸ்ல வந்து 3 சாங் வந்து மெயினா விஷுவலோட இருக்கும், 2 சாங் வந்து பேக்ரவுண்ட் சாங்கை நாங்கள் பண்ணியிருந்தோம். படத்துல 3 சாங் தான் பிளான் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் ரீ ரெக்கார்டிங் பண்ணும்போது ஒரு 2 சாங் ஆட் பண்ணோம்.
அது அந்த இடத்துல தேவைப்பட்டுச்சு, அதனால பண்ணியிருக்கோம். அந்த 2 சாங்கும் இப்போ நீங்க பார்த்த சாங் மாதிரி அதுவும் ரொம்ப நல்லா இருக்கும். அடுத்தது என்னோட டிஓபி சதீஷ், அவர் இன்னைக்கு வெளியில ஷூட்டிங்ல இருக்காரு, வேற ஒரு ஷூட்ல, இங்க இல்ல, ஊர்ல இல்ல, அதனால வர முடியல. அவரும் கண்டிப்பா என்னோட ஒரு 3 ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. நல்ல திறமையான ஒரு ஒளிப்பதிவாளர். மெயினா வந்து நான் என்ன நினைக்கிறேன்றது டக்கு டக்குன்னு அவர் செய்வாரு. நாங்க 2 பேரும் ஃபர்ஸ்ட் ஒர்க் பண்ண ப்ராஜெக்ட்ல சண்டை போட்டுட்டு தான் ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறம் வந்து அவரோட ஒர்க் பண்ணது வந்து எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவரோட நான் ஜோன்ஸ் கிட்ட சொன்ன மாதிரி தான், அவர் கூட ஒர்க் பண்ணதும் அவர் கூட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நான் வேற யார் கூடயும் மறுபடியும் ஒர்க் பண்ணல. ஸோ எங்க டீம் அப்படியே அந்த சேர்ந்து தான் டிராவல் ஆயிட்டு இருக்கு. அடுத்தது எடிட்டர் வினோத் கண்ணா, அவர் ஒரு நிறைய படங்கள் ஒர்க் பண்ணியிருக்காரு, திறமையான ஒரு எடிட்டர். நான் வந்து பேசிக்கா எடிட்டரா வந்து என் லைஃப் ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ நான் ஃபர்ஸ்ட் எடிட்டிங் கத்துக்கிட்டது வினோத் கிட்ட தான். ஸோ அப்போதுலேருந்து என் கூட அவன் ட்ராவல் பண்ணிட்டு இருக்காரு. இடையில வந்து நானே எடிட்டர் இருந்ததுனால சில ப்ராஜெக்ட்ஸ் வந்து கூட சேர்ந்து ஒர்க் பண்ண முடியல. அதனால இப்போதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்கோம். தேங்க்ஸ் வினோத். அப்புறம் எங்கள் ஆர்ட் டைரக்டர் விஜயானந்த், அவர் கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால வரல அவரு. அவரும் வந்து எங்களுக்கு தேவையான விஷயங்களை ரொம்ப கச்சிதமாக செஞ்சு கொடுத்தாரு. அப்புறம் லிரிக்ஸ் நவீன் பாரதி. நவீனும் வந்து நான் மீட் பண்ணதுக்கு முன்னாடி வந்து வேற ஒரு ப்ராஜெக்டுக்காக ஒரு சின்ன ஒரு சாங் பண்ணியிருந்தோம். அதை வந்து லிரிக்ஸ் எழுதுனதை கேட்டுட்டு வந்து யார் இந்த பையன் எழுதியிருக்காரு நல்லா இருக்குன்னு கேட்டுட்டு இந்த படத்தில் அவரை எழுத சொல்லியிருந்தேன். ஸோ அது ஒரு பக்கம் போச்சு. ஸ்டண்ட் மாஸ்டர் ராஜேஷ் சார், ஷார்ட் டைம்ல எங்களுக்கு நல்லபடியாக முடிச்சு கொடுத்தீங்க, தேங்க்ஸ். அப்புறம் டான்ஸ் மாஸ்டர் விஜய் மாஸ்டர், வினோத், அவங்க 2 பேரும் பிஸியாக இருக்கிறதுனால வரல இன்னைக்கு. எல்லாமே எங்களுக்கு வந்து ஷார்ட் பீரியட்ல முடிச்சு கொடுத்தாங்க. அதுதான் எனக்கு ரொம்ப ஒரு மனம் மகிழ்ச்சியான ஒரு விஷயம். சொன்ன டைம்ல எல்லாத்தையும் முடிச்சு கொடுத்தாங்க எல்லாருமே. மற்றபடி என்னோட ரெகுலரா என் கூட ஒர்க் பண்ற டீம் எல்லாருக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இந்த டிஐசிஜி இந்த டிபார்ட்மெண்ட் பார்த்துக்கிற துரை விநாயகமூர்த்தி, அப்புறம் சவுண்ட் எஃபெக்ட்ஸ் நாராயணன், அப்புறம் டோனி, ஆடியோகிராஃபர் டோனி, இவங்க எல்லாருக்கும் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ரெகுலராக என்னோட ப்ராஜெக்ட் எல்லாத்தையும் எனக்கு ரொம்ப சப்போர்ட் ஆகுறாங்க. அண்ட் இந்த இது ரொம்ப ஷார்ட் பீரியட்ல முடித்தோம் அப்படின்னு நம்ம ஆக்டர்ஸ் எல்லாருமே சொன்னாங்க. ஷார்ட் பீரியட்ல முடிக்கிறதுக்கு நிறைய கடினமான உழைப்பு தேவைப்பட்டுச்சு. அதுக்கு மெயின் சப்போர்ட்டாக இருந்தது என்னோட அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் வைரா, சிவசூர்யா, பிரபு, ராகுல், மகாலிங்கம், இவங்க எல்லாரும். நான் அதான் இப்போ சார் சொன்ன மாதிரி வந்து நான் காலையில் அவங்களாம் வந்து 9 மணிக்கு ஷார்ட்னா 7 மணிக்கு வந்து ரெடி ஆகும், 6 மணிக்கு இருப்பேன். 11 மணிக்கு தான் கிளம்புன்னு சார் சொன்னார். நான் 6 மணிக்கு இருப்பேன்னா அவங்க 5 மணிக்கு இருப்பாங்க. நான் 11 மணிக்கு கிளம்புனா அவங்களாம் 12 மணிக்கு தான் கிளம்புவாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க. எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் மேனேஜர் சந்துரு சார், சம்டைம்ஸ் வந்து ப்ரொடியூசர் வந்து டென்ஷன்ல இருந்தாலும் அவர்கிட்ட எதுவும் கேட்க முடியாது, ஏன்னா அவர் ஆக்ட் பண்ற டென்ஷன்ல இருப்பாரு. அந்த டைம்ல எதை கேட்டாலும் பண்ணிடலாம் சார், நீங்க அதை பத்தி கவலையே படாம போக, நான் பேசிக்கிறேன் சார் அப்படின்னுவாரு. ஸோ அந்த அளவுக்கு எல்லாருக்கும் கோஆபரேட்டிவா வந்து ஒர்க் பண்ணி கொடுத்தாரு சந்துரு சார். தேங்க்யூ சந்துரு சார். அப்புறம் எங்களுடைய ஆக்டர்ஸ், மெயினா ப்ரொடியூசர் அண்ட் ஹீரோ ரஜினி கிஷன் சார். இந்த நேரத்தில் வந்து இந்த ரஜினி கேங் அப்படின்ற ஒரு டைட்டில் எதுக்கு வச்சோன்றதை நான் இங்க சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து ரஜினி டைட்டில் வந்து ஒரு வைப்ரேஷன், ஒரு பவர், அதுக்காக வச்சிடலான்னு நாங்கள் முடிவு பண்ணி ஃபைனலா எல்லாருமே அக்செப்ட் பண்ணதுக்கு காரணம் அதுதான். இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஒரு டிராவல்லையும், செகண்ட் ஆஃப் வந்து ஒரு ஹாரர் மூட்லயும் இந்த படம் இருக்கும். இதுக்கு என்ன டைட்டில் வைக்கிறதுன்னு தெரியாம ரொம்ப அவஸ்தைப்பட்டோம். ஏதோ ஒரு ஜேர்னியா இருந்தா, ஏதோ ஒரு பாயிண்டா தான், ஒரு ஹீரோ பேரோ இல்ல ஒரு ஸ்டோரினா ஒரு ஸ்டோரி சம்மந்தப்பட்ட ஒரு நேமோ, இல்ல ஏதோ ஒரு ஊர் சம்மந்தப்பட்டதுன்னா ஊர் சம்மந்தப்பட்டதா வச்சுக்கலாம். லாஸ்ட் வரைக்கும் அவருக்கு டைட்டில் நான் சொல்றேன் சார்னு சொல்லிக்கிட்டே தான் இருந்தேன். ஷூட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் டைட்டில் நான் சொல்றேன்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் இடையில வந்து என்னாச்சுன்னா, சார் வந்து கிஷன்ற பேர் வந்து ரஜினி கிஷன் அபிஷியலா மாத்தினாரு.
அப்பதான் அந்த லீடு எடுத்ததான் நாங்களும் வந்து படத்துல கேரக்டர் பேர் ரஜினின்னு வச்சோம் ஃபர்ஸ்ட். அவர் பேர் ரஜினி கிருஷ்ணன் வச்சதுனால கேரக்டர் பேர் ரஜினின்னு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி இந்த படத்துல வந்து அவரோட பேர் ரஜினி. ஸோ அதையும் வச்சுட்டோம். அதுக்கப்புறம் தான் வந்து ஏன் அதையே வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், அந்த நேமே ஹீரோ பேர் வச்சுக்கலாம். ஹீரோ பேர் ரஜினி வச்சதுனால ஸோ ரஜினியும் அந்த அந்த டிராவல்ல அவருக்கு ஹெல்ப் பண்ற ஒரு கேங் அவங்க. அவங்க எல்லாம் சேர்ந்து அவங்களுக்கு ஏற்பட ஒரு சின்ன ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்றாங்கன்றது தான் இதனோட படத்தோட லைன். ஸோ அதனால அது ரஜினி கேங் அப்படின்னு டைட்டில் வச்சோம். ஸோ கிஷன் சார் வந்து ஃபர்ஸ்ட் என்கிட்ட கதை கேட்டு அவர் ஓகே பண்ணதுக்கு அப்புறம் அவருக்கு அந்த டவுட் இருந்துட்டே தான் இருந்தது. திரும்ப திரும்ப அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்ல இருந்து அவரோட முக்கியமான நண்பர்கள் எல்லார்கிட்டையும் வந்து அவங்க ஃபேமிலியில இருந்து எல்லார்கிட்டையும் கேட்க வச்சாரு. எல்லாருக்குமே ஒரே ஒப்பீனியன் இருந்ததுனால அவங்க வந்து இதை அடுத்த ஸ்டெப் கொண்டு போனாங்க. எனக்கு என்னென்ன பெரிய ப்ளஸ் என்னன்னா, இந்த படத்தை வந்து கரெக்டா சொன்ன பட்ஜெட்டா சொன்ன டைம் தான் நான் எடுத்து கொடுத்ததுக்கு காரணம் என்னன்னா, அவர் என்னை வந்து முழுசா நம்பினாரு. நான் எந்த ஒர்க்குக்கு யார் வைக்கணும், யாருக்கு என்ன சம்பளம் எல்லாமே நான் ஃபிக்ஸ் பண்ணி தான் கொடுத்தேன் அவருக்கு. என் சைட்ல இருந்து யாரை நான் ஃபிக்ஸ் பண்ணணும், அவங்க எல்லாருக்கும் இதுதான் இதுதான் அப்படின்னு நான் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்தேன். அதை கரெக்டா வந்து அவர் ஹானர் பண்ணாரு. ஏன் எதுக்குன்னு எனக்கு கேட்கல. நான் ஒரு விஷயம் சொன்னவர்கிட்ட, ஒரு பைசா நீங்க செலவு பண்ணலாம் எனக்கு தெரியாம பண்ணக்கூடாது, அவருக்கு ப்ரொடியூசர்கிட்ட சொன்னேன். அதை அவர் கரெக்டா செஞ்சாரு. அதனால அவர் சொன்ன மாதிரி நான் சொன்ன மாதிரி அவருக்கு அந்த பட்ஜெட்லயும் அந்த டேஸ்லயும் அந்த படத்தை முடிச்சு கொடுத்தேன். இது நான் முடிக்கிறதுக்கு முழு சப்போர்ட் அந்த ஆட்கள்ல அவரும் ஒருத்தர் காரணம். ரொம்ப தேங்க்யூ சார். ஹீரோயின் காயத்ரி அலைஸ் திலீப்கா. காயத்ரியா தான் ஃபர்ஸ்ட் நாங்கள் பார்த்தோம். தான் சார் சொன்ன மாதிரி ஃபோட்டோ ஷூட்காக நாங்கள் வெயிட் பண்ணி ஆர்டிஸ்ட் கன்ஃபார்ம் ஆகலை, ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரல, அந்த கேரக்டர் சிங்க் ஆகலை, அப்படியே பார்த்துட்டே இருந்தோம். லாஸ்ட் மினிட்ல வந்து ஒரே நாள்ல நான் 4 ஹீரோயினுக்கு அடுத்தடுத்து கதை சொல்லிட்டு இருக்கேன். அடுத்தடுத்து 1 hour நான் கதை சொல்லிட்டு இருக்கேன். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல தான் இவங்களுக்கும் கதை சொன்னோம். அந்த 4 பேர்ல வந்து நான் இது வரைக்கும் இந்த கதையை வந்து ப்ரொடக்ஷனுக்கும் என் டீமுக்கும் எப்போ நான் நரேட் பண்ணணும், அப்பெல்லாம் எங்கெல்லாம் ரியாக்ட் பண்ணாங்களோ அங்கெல்லாம் இவங்க ஒருத்தர் மட்டும் தான் ரியாக்ட் பண்ணாங்க. ஸோ எங்க இவங்க வந்து ப்ரொடியூசர் எங்க சிரிச்சாரோ அந்த இடத்துல அவங்க சிரிச்சாங்க. இவங்க என்ன புரிஞ்சுக்கிட்டாங்களோ அதே மாதிரி அவங்களும் புரிஞ்சுக்கிட்டாங்க. எனக்கு ஷார்ட் பீரியட்ல முடிக்கிறதுக்கு மெயினா வந்து இது ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும்ன்றது தான் எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் நான் வந்து அவங்க மேல ஒரு நம்பிக்கை வச்சேன். அதை மீறி வந்து அவங்க வந்து சொல்லல, அவங்க வந்து பேசிக்கா ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர். ஸோ அது வந்து நம்ம கூட டிராவல் பண்ணும்போது அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் இருந்தாங்கன்னாக்கா ஹீரோயின் வந்து இன்னும் நமக்கு சப்போர்ட்டா இருக்கும்னு நினைச்சு தான் நான் ஃபிக்ஸ் பண்ணேன். ஃபர்ஸ்ட் அது 2 ரீசன் தான். அதுக்கப்புறம் தான் வந்து அவங்க வந்ததுக்கு அப்புறம் பார்த்தாக்க பர்ஃபார்மன்ஸும் ரொம்ப நல்லா பண்ணாங்க. அந்த கேரக்டரை புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப நல்லா பண்ணி கொடுத்தாங்க. தேங்க்யூமா. அடுத்தது முனிகாந்த் அண்ணன். எல்லாம் நீங்க சொல்லிட்டீங்க, அதே விஷயம் தான். எத்தனை இதுல முடிச்சிருக்கீங்களான்னு கேட்டாரு. நீங்க வாங்க, வந்தா மட்டும் போதும் அப்படின்ற மாதிரி தான் அவரை வர வச்சோம். ஃபுல்லா டே நைட் உட்கார வச்சு தலைவா என்ன அப்படின்னு முடிச்சிடலானே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டிராவல் பண்ண ஆரம்பிச்சது அப்புறம் எல்லாமே புரிஞ்சுக்கிட்டாங்க இது வந்து முடிக்கணுன்றதுக்காக வந்து டைம் ஸ்பெண்ட் பண்றாங்கன்னு. ஸோ எல்லாமே ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி ஸ்பெண்ட் பண்ணாங்க. அதே மாதிரி மொட்டராஜன் அடுத்து அவரும் வந்து என்கிட்ட ஃபர்ஸ்ட் கமிட் பண்ணும்போதே வந்து ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும் அவர் போடல, எனக்கு கமிட் பண்ணோடனே நம்ம மேனேஜர் சொன்னாரு, சார் ஒரே ஒரு விஷயம் சார், அவர் நைட்ல வந்து ரொம்ப நேரம் நடிக்க மாட்டாரு, அவரால் முடியாது, ஹெல்த் கண்டிஷன் கொஞ்சம் அவருக்கு, அதனால வந்து நைட்ல வந்து நடிக்க மாட்டாருன்னு சொன்னாங்க. சரி ஓகே, நானும் டிஓபிலாம் வந்து பேசி டே ஃபார் நைட் பண்றதுக்குலாம் பிளான் பண்ணேன். ஏன்னா அவர் வச்சு இருக்கிற போர்ஷன் மேக்ஸிமம் நைட்டு, டே ஃபார் நைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு மனசு விருப்பம் இல்லாம தான் அதை வந்து பிளான் பண்ணோம். ஆனால் ஃபர்ஸ்ட் நாள் ஏற்காடு ஷூட்டிங்க்கு அவர் வந்து கரெக்டாக வந்து இயற்கை தான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணிச்சுன்னு சொல்ல முடியாதுக்கு. ஃபர்ஸ்ட் நாள் வந்து ஏற்காடுக்கு வந்தார். அவர் 10 மணிக்குள்ள மேக்ஸிமம் 6 to 10 முடிச்சு அனுப்பிடுறேன், நைட் ஷூட் தான் அது, 10 மணிக்கு முடிச்சு அனுப்பிடுறேன்னு சொல்லிட்டு தான் அவரை வர சொன்னோம். ஆனால் அவருக்கு ஷார்ட் வச்சது நைட்டு 1:30 மணிக்கு. அதுக்கு காரணம் மழை, நான் இல்லை, மழை தான். ஸோ அது அந்த மழை பெஞ்ச டைம்ல நாங்கள் ஷூட்டிங் ஆரம்பிக்கிற கேப்ல உட்காந்து பேசி அவர் எங்களுக்கு வாக்கு கொடுத்துட்டாரு, டே ஃபார் நைட்லாம் பண்ணாதீங்க, நல்லாவே இருக்காது, நான் வரேன், நான் வந்து நடிச்சு தரேன் அப்படின்னு அவரா சொன்னார். ஸோ எனக்கு அது ரொம்ப இயற்கை தான் ஹெல்ப் பண்ணுச்சு. டே ஃபார் நைட்ல நினைச்சு கூட பார்க்க முடியல என்னால் அந்த விஷயம்ல. ஸோ அந்த மாதிரி அவர் சப்போர்ட் பண்ணாரு. அடுத்து வந்து இதுல இன்னொரு முக்கியமான கதாபாத்திரம் தாய் மாமன் கூல் சுரேஷ்.
நான் ஓப்பனாக சொல்கிறேன், இந்த ஸ்டேஜில் சொல்கிறேன், கூல் சுரேஷ் வீடியோஸை தான் நானும் அப்படி பார்த்துட்டு அப்படி தள்ளி விட்டு போயிட்டே இருந்தோம் தான். சீரியஸாக சொல்கிறேன். நிறைய அவர் என்னென்னவோ பண்ணிட்டு இருக்காரு, என்னடா பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு நினச்சிட்டு தான் போயிட்டு இருந்தேன் நான். சும்மா அந்த வீடியோஸ் பார்த்துட்டு போட அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவேன் நான். அப்படிதான் போயிட்டு இருந்தேன். ஸோ என்னென்னவோ பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பசங்க சொல்லுவாங்க. இவர் பாரு ட்ரெண்டிங்கில் இருக்காரு, இது பண்ணியிருக்காரு, அது பண்ணியிருக்காரு, இன்னைக்கு வந்து இப்படி பண்ணியிருக்காருன்னு நிறைய சொல்லுவாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம ஏதாவது வேலை விஷயமா ஓடிட்டே இருப்போம், அந்த நேரத்தில் போயிடுவோம். அப்போ நான் ஆக்சுவலாக வந்து பேசிக்காக எடிட்டர் வந்து பிஸ்தான்னு சொல்லி ஒரு படம் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து ஹாட் ஸ்டார் சீரீஸ் வந்து கணக்கானும் காரங்கள், உப்பு புளிக்காரன்னு சீரீஸ் பண்ணேன். ஸோ அந்த டைமில் வந்து கணக்கானும் காரங்கள் பண்ணும்போது பிகினிங் சீசன் 1, 2 நான் பண்ணேன். 3 நான் பண்ணல, பிகினிங்கில் வேற ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ அவர் ஆல்ரெடி கமிட் ஆகி ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். நான் லாஸ்ட்டாக தான் போயிட்டு அந்த 3rd சீசன் முடித்தேன். அப்போ முடிக்கும் போது தான் அவரு பிரதீப் எல்லாமே அந்த டீமில் தான் ஒர்க் பண்ணியிருந்தாங்க. அப்போ நான் ஃபர்ஸ்ட் நாள் ஷூட்டு கூல் சுரேஷா சரி அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து கூப்பிடுங்க ஷாட்டுக்குன்னு சொன்னேன். கூப்பிட்டுட்டு நான் டிஓபி கிட்ட ஷாட்டு சொல்லிட்டு இருக்கிறதுக்குள்ள அங்கே நிற்கிறாரு வந்து அவர். நான் நிறைய பேர் வந்து அந்த அந்த செட்டில் அன்னைக்கு எந்த சூழ்நிலையில டக்குன்னு வரல, வந்து நின்னாரு. ஷாட் முடிச்சுட்டு வெயிட் பண்ணாரு, கேட்டுட்டு தான் போனாரு. அதே மாதிரி டக்குன்னு ஓட மாட்டாரு, அங்கேயே பக்கத்துல எங்கேயாவது உட்காந்துக்குவாரு. சொன்னா புரிஞ்சுக்கிட்டு உடனே லுக்கு எல்லாமே கரெக்டா பண்றாரு. அப்ப ஏன்டா அந்த மனுஷன் வந்து இப்படி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நான் கேட்டேன். ஸோ எனக்கு அவர் மற்ற விஷயங்கள் என்ன பண்றாரு ஏது பண்ணாரு எனக்கு தேவையில்லாத விஷயங்கள். ஒரு ஆர்டிஸ்டா நல்ல ஆர்டிஸ்ட், அது எனக்கு தெரிஞ்சது. அதுதான் வந்து நான் இந்த கேரக்டர் கொடுத்தேன். ஸோ அதுக்கப்புறம் இதுல வந்து முக்கியமான கேரக்டர் வந்து இன்னொரு கேரக்டர் கல்கி ராஜா. அவரும் நிறைய வீடியோஸ் பார்த்து போனோமா நல்லா பர்ஃபார்ம் பண்ணாரு. இதுல ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ணியிருக்காரு. எல்லாமே அவரும் வரல, இன்னைக்கு ஷூட்டிங் இதனால வரல. ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எங்களுக்கு முக்கியமான ஒரு டாக் ஒன்று நடிச்சிருக்கு இதுல. ப்ளூன்னு பேரு டாக் பேரு. படத்துல டாகோட பேர் வந்து ரேம்போ. அதுவும் வந்து எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுச்சு. அதுக்கப்புறம் இதுல இன்னும் இவங்க ரஜினி கேங்னாக்கா இன்னொரு ஒரு படுபாவிகள் கேங் இருக்கும் படத்துல. அந்த படுபாவிகள் கேங்கோட தலைவர் தான் அந்த கோப்ரோ பிரதீப். ஸோ அது போக அந்த கேங்ல நடிச்ச மாலிக் சார் அண்ட் யுவான் ஸ்வாங், ஜெயக்குமார், அப்புறம் இதுல முக்கியமான இன்னொரு கேரக்டர் நடிச்ச ராகவேந்தர், கோபி, ஆனந்த் கோபி, எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இதுல வந்து எங்களுக்கு சாங்ஸ்ல வந்து ஜிவி பிரகாஷ் சார் ஒரு சாங் பாடினார், நம்ம சோக்கு நட சுந்தரின்னு ஒரு சாங் பார்த்துருப்பீங்க. அது வந்து ஜிவி பிரகாஷ் சார் பாடியிருக்காரு, அவருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் அந்தோனிதாசன் அண்ணா வந்து பேய் கூத்து சாங் பாடியிருக்காரு. இந்த பேய் கூத்து சாங் வந்து ஸ்பெஷலா நான் நவீனுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அந்த சாங் நாங்கள் பிளான் பண்ணும்போது இது எப்படி வரப்போகுது, மெயினாக கம்போசிங் ஒரு பக்கம் இருந்தாலும் லிரிக்கா இது எப்படி உட்கார போகுது அப்படின்னு ஒரு டவுட்ல இருந்தோம். சரி ஏதோ பண்ணி ரெடி பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு நான் போனேன். அவங்க ஃபர்ஸ்ட் அனுப்பினோடனே ஒரு கரெக்ஷன் கூட அந்த சாங்ல நடக்கல. ஒன்லி வந்து வாய்ஸ் மட்டும் ரீப்ளேஸ் பண்ணோம், அண்ணனோட வாய்ஸை. மற்றபடி அதை சூப்பராக பண்ணி கொடுத்தேன். நவீன் வந்து உண்மையாகவே வந்து ஒரு நல்ல லிரிக் ரைட்டர். சீக்கிரமா நீ வந்து ஒரு பெரிய இடத்துக்கு வரணும். இதுல நானும் 2 சாங் எழுதியிருக்கேன். அதனால அந்த லிரிக் ரைட்டரை பத்தி நான் ஏன் பேசுறேன்னா, அது எவ்வளவு எழுதியிருக்கான்றது ஒரு விஷயம் எனக்கு அதுல நிறைய பிடிக்கும். எனக்கு லிரிக்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். அதனாலதான் நான் அதை எழுதி சொல்லியிருக்கேன். அது விடு, சும்மா ஜோன்ஸ் வந்து என்ன ஹம்மிங்லாம் பண்ண வச்சுட்டு அப்படி ஒரு பாட்டுல, அதெல்லாம் கணக்கு வராது. அண்ட் ஸ்பெஷலா வந்து அஜய் சார் எனக்கு வந்து ரொம்ப ஒரு மோட்டிவேஷன் பண்ணுவார். என்ன ரொம்ப வருஷமா என் கூட டிராவல் பண்ணிட்டு இருக்காரு. நிறைய விஷயங்கள் வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருப்பார் அவரு. இந்த டைம்ல இங்க வந்து ரொம்ப தேங்க்ஸ் சார். அது போக மற்ற ப்ராஜெக்ட் நடிச்ச எல்லா ஆர்டிஸ்ட்க்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். வேற எதுவும் முக்கியமான விஷயங்கள் இல்லை. படம் நல்லா இருக்கும்னு நான் உறுதியா சொல்றேன். என்டர்டைன்மெண்டா இருக்கும். சீக்கிரமா தியேட்டர்ல வரும். எல்லாம் என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ.